வணக்கம். உன் முதல் வெற்றி எது தெரியுமா? உங்களுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உங்களை நீங்களாக ரசிப்பது, உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, தன்னைத்தானே மதித்துக் கொள்வது, உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது. ஆமாம், நம்மளுடைய முதல் வெற்றிக்கு நிலைப்பாடே உன்னை நீ ரசிப்பது. நம்மளை ரசித்துக் கொள்ள வேண்டும், புரித்து கொள்ள வேண்டும், உளமாக வேண்டும், உள்ளத்தோடு உயர்ந்திருக்க வேண்டும். இது நிச்சயமாக இந்த படியின் முதற்படியாகும். அதோடு தன்னை மதித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒழுக்கம், தன் ஒழுக்கம் வந்துட்டால் தன்னையே மதித்துக் கொள்வது விட தன் உயர்ந்து நிற்கும். தன் ஒழுக்கத்தோடு இருக்கும்போது நம் நிலை உயர்ந்து நிற்கும், மதிப்பு இருக்கும். அதே போல நம்ம மேலே நாம் நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் தன்னம்பிக்கை. நாம் வெற்றி கொள்வோம், நிச்சயமாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவோம், அந்த இறைநிலையில் பிரபஞ்ச ஐக்கியத்தில் மேலோங்கி வருவோம். அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு நம்பிக்கையை முழுமையாக எடுத்து மனதில் வைத்து வளர்த்து கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மன சலிப்போடே இருப்பாங்க, வெறுப்போடே இருப்பாங்க. எதை பேசினாலும் வெக்ஸாகி பேசுவாங்க. நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற முடியாது. எதையும் பிடிப்போ அல்லது ஒரு அவங்களோட வெறுப்பு தான் இருக்கும். எந்த நிலையும் இருக்காது. ஒரு சலிப்பு இருக்கும், ஒரு அசால்ட் இருக்கும். அது இருந்துச்சுனால வாழ்க்கையிலையும் சரி, இறைநிலையிலையும் சரி, எதுலேயும் மேலோங்கி செல்ல முடியாது. அது தடுத்து விடும். அந்த சலிப்பு, அந்த மன வெறுப்பு, எதை எடுத்தாலும் பிடிப்பில்லாத நிலை அது மேலோங்க விடாது. அதனால் இந்த நிலையோடு நம்ம வாழும்போது இறைநிலையும் உயர்ந்திருக்கும், நம்முடைய வாழ்க்கை நெறியும் உயர்ந்திருக்கும். அதனால் இன்புற்று இருப்போம், இன்பமாக வாழ்வோம், இறையோடு ஐக்கியப்படுவோம், இணைந்திருப்போம், ஒழுக்கத்தோடு இருப்போம், உயர்ந்திருப்போம். நன்றி, வணக்கம்.